முன்னாள் ஐஜிபி மூசா ஹசானுக்கு எதிரான அவதூறு வழக்கில் கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹன்னா யோவுக்கு ஆதரவாக மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீதிமன்றத்தின் ஒருமனதான தீர்ப்பை வழங்குவதில் நீதிபதி அசீமா உமார் 2024ஆம் ஆண்டு யோவின் வழக்கை தள்ளுபடி செய்ததில் உயர்நீதிமன்றம் தவறு செய்ததாக கூறினார். இதனை அடுத்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் யோவுக்கு 2,50,000 இழப்பீடு வழங்க மூசாவுக்கு உத்தரவிட்டுள்ளது. மேல்முறையீட்டை விசாரிக்கும் குழுவில் நீதிபதிகள் சு கா சிங் மற்றும் சனா சுலைமான் ஆகியோரும் இருந்தனர். மூசா மலேசியாவை கிறிஸ்தவ தேசமாக மாற்ற முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியதை அடுத்து யோ 2020இல் வழக்கு தொடர்ந்தார். ஜனவரி 30, 2020 அன்று மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் பெயரிடப்படாத ஒரு குழு நாட்டில் இஸ்லாத்தை அழிக்க முயற்சிப்பதாக மூசா தெரிவித்தார். குழுவிற்கும் டிஏபி கட்சிக்கும் இடையே தொடர்புகள் இருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த நாட்டை ஒரு கிறிஸ்தவ நாடாக மாற்ற யோ ஒரு புத்தகத்தை எழுதி உள்ளதாகவும் அவர் கூறினார். யோ முன்பு பிகமிங் ஹன்னா a personal journey என்ற தலைப்பில் ஒரு சுயசரிதையை வெளியிட்டார். அதில் அவர் ஒரு சாதாரண மலேசிய பெண்ணாக தனது பயணத்தை விவரிக்கிறார். அவரது வாழ்க்கை அவரது கிறிஸ்தவ நம்பிக்கையின் மூலம் மாற்றப்பட்டது, பின்னர் அது அவரை அரசியலுக்கு இட்டுச் சென்றது என்று அந்த புத்தகம் விவரிக்கிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.